வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தேர்வில் வெற்றி பெற எளிமையான மந்திரம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது விநாயக பெருமானுடைய மந்திரம்தான். நல்ல கல்வித்திறனையும் ஞாபக சக்தியையும் வாக்கு வன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை தினசரி வழிபாட்டில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்றது மூலிமா நான் சொல்லக்கூடிய அந்த பலன்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மந்திரத்தை நம்ம செய்கிறதுக்கு மன சுத்தம், அடுத்தது உடல் சுத்தம், இந்த ரெண்டும் தேவை. வேறு எதுவும் தேவை கிடையாது. அதாவது வேறு எதுவும் பூ போட்டு தூப தீபம் காட்டி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. காலையில் குளிச்சுட்டு விநாயகர் பெருமான் முன்னாடி போய் நின்று, பூஜை அறையில் நம்ம விநாயகர் படம் வச்சுருப்போம், அதில் போய் நின்று அந்த விநாயகர் பெருமானுக்கு முன்னாடி நான் இப்போ அந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற அந்த மந்திரத்தை, ஓம் ஐம் வாக் கணபதியே நம, இதுதான் மந்திரம். ஓம் ஐம் வாக் கணபதியே நம. இந்த மந்திரத்தை உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தை பொறுத்து நீங்கள் எவ்வளவுனாலும் ஜபிச்சுக்கிடலாம். 11 முறை ஜபிக்கலாம், 21 முறை ஜபிக்கலாம், 51 முறை ஜபிக்கலாம், இல்லை 108, இந்த மாதிரி சொல்லிக்கிறது தான். அதை தினசரி சொல்ல நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஞாபகத்திறன் அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் சில பேருக்கு இந்த பிரச்சனைகள் உண்டு. நல்லா படிப்பாங்க, ஆனால் தேர்வில் பார்த்தா மதிப்பெண் எடுக்க முடியாது. காரணம், படிக்கும்போது அது ஞாபகம் இருக்கும், பிற்பாடு அதை நம்ம மறந்துடுவோம். இது சிறியவங்களுக்கு தான் நான் இப்போ இந்த பதிவு போடுறேன். பள்ளியில் படிக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த பதிவுகளை நான் போடுறேன். வயதில் மூத்தவங்களாக இருந்தாலும் இதை பயன்படுத்திக்கிடலாம். அதாவது இதை கல்வி அறிவுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த மந்திரம் இருக்குது. விநாயகரை வழிபட்டு இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக செய்யணும். 1 நாள் 2 நாளில் இது வெற்றி அடையாது. இதை ஒரு 3 மாதம்னாலும், குறைவாக ஒரு 3 மாதம்னாலும் நம்ம தினசரி அதை நம்ம பயன்படுத்துறது மூலியமாக தான் நம்மளுக்கு இந்த ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கும், படிப்பில் நல்ல ஞாபகத்திறன் இருக்கும், வாக்கு வன்மை இருக்கும். பேசுகிறத பார்த்தீங்கன்னா நல்லா சரளமாக பேசுவாங்க. எந்த அளவுக்கு உங்களால் முடியுதோ அந்த அளவுக்கு ஜெபிச்சுக்கிடுங்க. 11 முறை குறைவாக நம்ம சொல்லணுன்னா 11 முறை சொல்லிக்கலாம். அதிக அளவுலன்னா 108 வரைக்கும் சொல்லலாம். அதுக்கு மேலே வேண்டியது கிடையாது. இதுவே போதுமானதாக இருக்கும். இதை மாதிரி சொல்லி பயன்பெறுங்க. மேலும் இந்த மாதிரியான ஒவ்வொரு பதிவில் உங்களுக்கு ஒரு விஷயங்களை சொல்கிறேன். அதாவது இந்த கல்வி சார்ந்த படிப்பு, ஞாபகத்திறனுக்கு உள்ள மந்திரத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன். இதை சொல்கிறது மூலியமாகவே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். மீண்டும் வேறு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.